எனக்கு வேதாரண்ய டவுனு. சரிங்க சரிங்க. பொழுதுனைக்கு யூடியூப்பில் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். தரமான பேச்சு பேசுவீங்க, அதான் எனக்கு பிடிச்சது. நன்றி. ரொம்ப நன்றி. உங்களை தனி சால்வ் எடுக்கல திடீர்னு. பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்தோன்னே இறங்கிட்டேன் நான். அதான் ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. நான் வரேன். பேச்சு கேட்பேன். நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக அதில் ஒன்று உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி முந்தான காரைக்குடி பிரச்சனை கூட நானும் யூடியூப்பில் நேராக பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சரி. எனக்கு வாய்மேடு பக்கம் திரண்டார் தான் சொந்த ஊர். ரெண்டாயிரத்தானா? பக்கம் வருவேன். சரி சரி. நான் உங்களை நேரடியாக பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் இன்னைக்கு பார்த்துட்டேன். மகிழ்ச்சிங்க. பொன்முடி தன்னதார் பொன்முடின்னு ஒரு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், பேர் இவங்க ஊர். நாங்களாம் அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர். நான் இடும்போன அடிக்கடி வருவேன் நான். சரி சரி. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சரி நாங்கள் உங்களை லேட் பண்ண நன்றிங்க. ரொம்ப நன்றி. அதெல்லாம் அன்பே போதும். அன்பே ஒரு மரியாதை. பரவாயில்ல. அன்பே போதுங்க. கட்சி வரண்ணே. ஆமாண்ணே. நீங்கள் தான் வேட்பாளரா? ஆமாண்ணே. வாய்ப்பு கொடுங்கண்ணே. பாப்பாலாம் மெட்ராயில் இருக்குது, இதான் போடுங்கண்ணே. குடும்பத்தில் போடுங்கண்ணே. எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி போட சொல்லுங்கள். பிள்ளைங்கெல்லாம் போகிறதுக்கு தானே போடணும். மச்சான் வீட்லேயுமே 2 ஓட்டு இதுதான் போடணும். சரி, நன்றி. வணக்கம். அந்த வேட்பாளர் விவசாயமா அதே மாற்றி போடுங்க. திமுக அதிமுகவெல்லாம் போட்டிங்க. திமுக தான் அள்ளி போட்டு எங்களை பாடாடிச்சுட்டு விட்டுது. அதான் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மாற்றி போடுங்கம்மா. ஆமாம், சரி. ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லாம் மாறணும்னா நீங்கள் மாற்றி போடும். இதுக்கு போடுங்க. பின்பு செயலர்கள் எல்லாம் படிச்சு பாருங்க, நிறைய கொடுத்துருக்கேன். வணக்கங்கய்யா. அம்மா வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சி வர்றோம்மா. நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. வாங்க. சரி, விவசாய சின்னத்தை ஓட்டு போட்டுருங்க. போட்டீங்க, எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்களா? போடுங்கம்மா. எல்லாம் சொல்லுங்கம்மா. என்னம்மா என்னங்கய்யா? மகிழ்ச்சிங்க. நன்றி. ஆடுங்கய்யா. இல்லை ஐயா கொடுத்துருங்க. பரவாயில்ல. நான் இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டி போடுறேன். நான் பரம்பரை பணக்காரன் இல்லை, பரம்பரை அரசியல்வாதி கிடையாது. நான் ஒரு சாதாரண மகன், அவ்வளவுதான். இதே இடுமாவனம் தான் என் ஊர். நான் ஒரு அரசியல்வாதியா மாறுவேன். ஒரு அரசியல் கட்சியில தேர்தலில் போட்டி போடுவேன். நான் ஒரு மேடை ஏறி பேசுவேன். நான் கனவுடைய நினைச்சது. நான் 19 வயசுல நம்ம ஊர்ல பாலிடெக்னிக் படிக்க பிள்ளைகளை அனுப்பி வைப்பாங்க. பாலிடெக்னிக் படிச்சா உடனடியாக வேலை கிடைச்சிடும், ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அது போல 19 வயசுல பாலிடெக்னிக் படிக்க போனேன். பாலிடெக்னிக் படிக்க போன காலகட்டத்தில் ஈழத்துல மக்கள் கொண்டொழிக்கப்படுறாங்க அப்படின்னு செய்தி வருது. அதை படிக்கிறோம், அதை கேள்விப்படுறோம். லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டாங்க அப்படின்னு செய்தி தாங்க முடியாத வலிய வேதனை தருது. இவ்வளவு மக்கள் சாகிறப்ப அதை தடுக்க முடியாத பாவியா நிட்டவேங்கிற குற்ற உணர்ச்சி தருது. அப்ப அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த இன மக்களின் விடுதலைக்காக பாடுபடுவது அதான் வாழ்க்கை கடமைன்னு அப்படி முடிவெடுத்தா எல்லாரும் நினைக்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் ஆதாய நோக்கம் இல்லை. நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கு. 8.2. நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கங்க, அதிமுக கூட்டணி எடுத்துக்கங்க. திமுக கூட்டணியில 20க்கும் மேற்பட்ட கட்சி இருக்குது. இந்த 20க்கும் மேற்பட்ட கட்சியில திமுகவை தவிர்த்துட்டு அத்தனை கட்சியும் பாருங்க, எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. அதிமுக பாருங்க, பாமக, பாஜக அப்படின்னு பல கட்சிகள் அங்க வைக்குது. அதிமுக கூட்டணியில அங்கேயும் 8 விழுக்காடு வாக்கு யாருக்கும் இல்லை. 8 விழுக்காடு வாக்கே கொண்டுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவதாக நாளை அறிவித்தால் உங்களால் நம்ப முடியுமா? 2000 கோடி கொடுப்பான். 2000 கோடி. 2000 கோடி சாதாரண நினைக்காதீங்க. 2000 கோடி. திமுகவில் அதிமுக கூட்டணிக்கு போறான். சீட்டை குறைச்சுக்கிட்டானே, சீட்டை குறைச்சுக்குவான். சீட்டுக்கு பதிலா நோட்டை வாங்கிக்குவான். எனக்கு சீட்டே வேண்டாம்னு சொல்றான்ல, அவனுக்கு 50 கோடி. முழுக்க முழுக்க பணம். தேர்தல் வந்தா உங்களுக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தர்றான்னா கூட்டணி கட்சிக்கு 20-30 கோடியை கொடுப்பான். அப்ப முழுக்க முழுக்க பணம் எல்லா இடத்துலயும் இருக்கு. திமுக அதிமுக ஊழல் பண்றான், லஞ்சம் வாங்குறான். அது அப்புறம். ஆனா வர்றதுக்கு லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கொடுக்கிறான், ஊழல் செய்யறான். அப்ப இந்த அமைப்பு முறையே
ஒட்டுமொத்தமாக பிழையாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். ஆட்சி மாற்றம் மட்டுமில்லாது அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வாக்கு காசராது. நாங்கள் உங்களுக்காக பேசுவோம். எங்களை வெற்றி பெற வைத்தால் சட்டமன்றத்தில் பேசுவோம். வெற்றி பெற வைக்கலன்னா மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியா பேசுவோம், பேசிக்கொண்டிருக்கோம். ஆனா மக்கள் மன்றத்தில் பேசுறப்ப நீங்க அங்க இருந்து புலம்புறத நான் இங்க இருந்து புலம்பலாம். என் பேச்சு காத்தோடு கரைஞ்சு போகும். ஆனா சட்டமன்றத்தில் பேசினா அவை குறிப்பாக மாறும். சட்டமன்றத்தில் பேசினா சம்பந்தப்பட்ட அந்த சிக்கல் தீர்த்து வச்சப்பட்டு தான் ஆகணும். அப்ப வாக்கின் மகத்துவத்தை மதிப்பை உணருங்க. யார் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறதே முடிவு பண்ணுங்க. OS மணியை வாய்ப்பு கொடுத்தீங்க, SKV வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாரும் கிரிக்கெட் போட்டி பார்க்குறோம், விளையாட்டு போட்டி பார்க்குறோம், IPL போட்டி பார்க்குறோம். IPL போட்டியில் அதில் ஒருத்தர் ஏலம் எடுக்கிறாங்க 5 கோடின்ட்டு. ஏலம் எடுத்தா அவன் ஒழுங்கா பந்து வீசுறது இல்லை, ஒழுங்கா அடிக்கிறது இல்லை. அப்ப என்ன நினைக்கிறோம்? ஒழுங்கா அடிக்க தெரியல, பந்து வீச தெரியல, எதுக்காக அவனை வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஒழுங்கா விளையாடாதவன் விளையாட்டுக்கு தேவையில்லை முடிவு பண்றீங்க. ஒரு திரைப்படம் இருக்கு, திரைப்படத்துல துணை கதாபாத்திரம் இல்ல நடிகை கதாபாத்திரம். அந்த படம் முழுக்க அந்த நடிகை ஒழுங்கா நடிக்கல, நடிக்க தெரியாத அந்த பொம்பளைய எதுக்கு போட்டாங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னா வெளியேற்ற நினைக்கிறோம். ஆனா மக்கள் சேவைக்கு லாய்க்கு இல்லாத OS மணியனையும் SKVயையும் திரும்ப திரும்ப எப்படி தேர்வு பண்றீங்க? SKV எங்க சாதிக்காரரு, OS மணியை சாவுட்டுக்கெல்லாம் முதலா வந்துருவாரு. இது ஒரு தகுதியா? இது ஒரு தகுதியா? நீங்க SKVயை உங்க சாதிக்காரன்னு பார்க்கலாம். ஆனா அவர் இந்த சமூக மக்களை பார்த்தெல்லாம் அவர் நிக்கிறது இல்லை. அவருக்கு தேவை அவர் அதிகாரத்தில் உட்காரணும். அவ்வளவுதான் நோக்கம், வேற ஒண்ணும் இல்லை. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்க. இன்னும் 30 நாள் இருக்கு ஏறக்குறைய தேர்தலுக்கு. இந்த 30 நாட்கள்ல நாங்க மட்டும் பேசி போக போறதில்ல. நாளைக்கு இதே இடத்துல திமுக கூட்டம் போடும், அதிமுக கூட்டம் போடும், பாமக கூட்டம் போடும், பாஜக கூட்டம் போடும், எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுவாங்க. எங்கள் பேச்சை கேட்பது போல அவர்கள் பேச்சையும் கேளுங்கள், தயவு செஞ்சு கேளுங்க, தப்பு இல்லை. கேட்ட பிறகு எல்லா கட்சி குறித்தும் ஆலோசிங்க, சீர்தூக்கி பாருங்க. இந்த மாதிரி அதிமுக பேசுதே, அதன் உண்மைத்தன்மை என்ன? அதன் நியாயம் இருக்கா? தர்க்க நியாயம் இருக்கா? அதுல கொஞ்சமாவது அர்ப்பணிப்பு இருக்கா? மக்கள் நலன் இருக்கா? மக்கள் மீது பற்று இருக்கா? விவாதிங்க, அலசி ஆராய்ங்க. திமுக கூட்டம் போடுதா? அவங்க சொல்ற தரப்புல சொல்ற கருத்துக்கள்ல உண்மை இருக்கா? அலசி ஆராய்ங்க. 2000 ஆண்டுக்கு முடி வன்வன் சொல்றான், எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. யார் சொன்னாலும் கேட்காடா, என்ன உண்மை பொருளோ அதை கண்டறிங்கிறார். அதே போல நாங்க பேசுறத கண்மூடித்தனமா ஆதரிக்க வேண்டாம், கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நாங்க பேசுற கருத்துல உண்மை இருக்கா இல்லையா, நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க அலசி ஆராயுங்க. தேநீர் கிடைக்க போறீங்களா? தேநீர் இருந்த போறீங்களா? அந்த தேநீர் கடலை உட்காந்து உங்க நண்பர்கள்ட்ட ஒரு தேநீரை குடிச்சுட்டு அரசியல் பேசுங்க. முடிதிருத்த போறீங்களா? முடிவற்றவற்ற அரசியல் பேசுங்க. பேருந்த பயணிக்கிறீங்களா? பயணிக்கிறப்ப உங்க தெரிஞ்சவற்ற அரசியல் பேசுங்க. அலசி ஆராய்ங்க, தர்க்கங்களுக்கு உட்படுத்துங்க, வாத பிரதிவாதங்கள் நிகழ்த்துங்க. அப்படி நிகழ்த்துறப்ப எது உண்மையோ அதை கண்டறிங்க, அந்த உண்மை பக்கம் நிடுங்க. கண்மூடித்தனமா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டாம், கண்மூடித்தனமா நீ ஆதரிக்க வேண்டாம். நாங்க சொல்றது உண்மை. நாங்க அந்த மக்களுக்கு நல்ல செய்வோம்னு உங்க மனசாட்சிக்கு பட்டா ஓட்டு போடுங்க. அதனால நீங்கள் அலட்சி தீர்த்து பகுப்பாய்வு பண்ணி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வா அப்படின்னு மனசாட்சியின்படி ஓட்டு போட்டாலே நீங்கள் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். நீங்க முடிவெடுங்க. இன்னும் 30 நாள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னம். இரட்டை இலை பல ஆண்டுகளாக அது துளிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது வாழ்வை கருக்கி கொண்டிருக்கிறது. உதயசூரியன் பல ஆண்டுகளாக உதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் வாழ்வில் இருளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இலைக்கும் அந்த சூரியனுக்கும் மாற்றாக விவசாயம் வந்து நிற்கிறான். இந்த மண்ணை மக்களை காக்க வேண்டும் ஒரு கனவோடு அந்த விவசாயிக்கு உங்கள் வாக்களை தாருங்கள், உங்கள் மகனுக்கு வாக்களை தாருங்கள்.
நாங்கள் இறுதிவரை உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.